அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை, நாம் ஒருத்தருக்கு நல்லது செய்தால் நமக்கு நல்லது தானே நடக்கும் என்பதை பற்றி தான். அதாவது, நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சேன்னா உனக்கு தானாகவே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே? நாம இதை நம்ம என்னைக்காச்சும் இதை யோசிச்சு பார்த்துருக்கோமா? சரி. அப்போ அதுக்கான உதாரணத்த ஒரு சின்ன கதை மூலம் நான் இங்க சொல்லலாம் இருக்கேன். ஒரு நாள் ஒரு தெருவோரம் அர்ஜுனன் நடந்து கொண்டே இருக்கும்போது, ஒரு வயோதிகன் வந்து அர்ஜுனனிடம் தானம் கேட்கிறார். இதை பார்த்து அர்ஜுனர் அந்த வயோதிகருக்கு 1000 பொற்காசுகளை எடுத்து அந்த முதியவரிடம் கொடுக்கிறார். அந்த முதியவருக்கு ரொம்ப சந்தோஷம். அட, 1000 பொற்காசுகளை அந்த வாங்கிக் கொண்டு எப்படியாவது என் குடும்பத்திற்கு 5 முதல் 6 ஆண்டுகளுக்கு இந்த பொற்காசுகள் போதுமானதாக இருக்கும் அப்படி என்று மனதில் நினைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு நடந்து சென்று கொண்டிருந்தார். இதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த வழியாக சென்ற அந்த வழிப்பறி திருடன் ஓடி வந்து அவரிடம் இருந்த 1000 பொற்காசு அந்த பையை திருடி போய் விடுகிறான். சிறிது நாட்கள் கழிகிறது. அந்த முதியவர் மறுபடியும் நம் அர்ஜுனரை சந்திக்கிறார். அப்பொழுது நடந்ததெல்லாம் சொல்கிறார். உடனே மீண்டும் அர்ஜுனனானது ஒரு விலை உயர்ந்த கல்லை கொடுத்து, இதையாவது பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்து விடுகிறார். அந்த முதியவர் அந்த கல்லை வாங்கி கொண்டு அவர் நினைக்கிறார், போன தடவை மாதிரி இதை நம்ம தொலைச்சிடக்கூடாது, இதை பத்திரமா வைக்கணும் நம்ம சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட, மனைவி கிட்ட, குழந்தைங்க கிட்ட யார்கிட்டயுமே சொல்லாம பரண் மேல இருக்கிற ஒரு பானையில இதை வச்சு ஒளிக்க வச்சிடறாரு, மறைச்சு வச்சிடறாரு. இது தெரியாம அவங்க மனைவி என்ன பண்றாங்க, அவர் வைத்திருந்த அந்த அது மறைச்சு வச்சிருந்தார் இல்லையா, அந்த பானையை எடுத்துக்கிட்டு போயிட்டு நேரா ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு சுத்தம் செஞ்சுட்டு அந்த பானைய தண்ணியும் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அவர் பாக்குறாரு, என்ன நீ இந்த பாத்திரத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, தண்ணி தாங்க எடுத்துட்டு வந்தேன் அப்படி. ஐயோ, இதுல விலை உயர்ந்த கல்லு நான் வச்சிருந்தேனே, எங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. அப்புறம் 2 பேருமே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அந்த பானை உள்ள அந்த தண்ணியில, அந்த தண்ணி போட்டுட்டு இருக்கு இல்லையா அந்த ஆத்துல, எல்லாமே தேடி பாக்குறாங்க. ஆத்துல போய் கிடைக்குமா? அது தண்ணியோடு போயிடுச்சு. சிறிது நாட்கள் கழிந்தது. மீண்டும் ஒரு நாள் அர்ஜுனன் மற்றும் கண்ணன் ஒன்று சேர வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அதே முதியவர் அவர்களிடம் நடந்ததை சொல்கிறார். அப்பொழுது கர்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, அவரிடம் 2 பொற்காசுகளை மட்டும் நீ கொடு என்கிறார். அவரும் சரின்னு சொல்லிட்டு, நம்ம கண்ணன் சொல்றாரே அப்படி சொல்லிட்டு கொடுத்துறாரு. அவர் அதை பெற்றுக்கொண்டு மன வருத்தத்தோடு செல்கிறார் அந்த முதியவர். இந்த 2 காசுகளை வைத்து நான் எதற்கு பயன்பட போகிறது என நினைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அர்ஜுனா, கண்ணன் ஏன் இந்த 2 காசுகளை மட்டும் கொடுக்க சொன்னீங்க என்று கேட்கிறார். ஏதாவது நடக்கும், வா நம்ம அவரை பின்தொடருவோம் என்று 2 பேருமே அந்த முதியவரை பின்தொடர்கிறார்கள். ஆனால் அந்த முதியவருக்கோ பெரிய மனக்கவலை. இந்த 2 காசுகளை வைத்துக்கொண்டு ஒரு நாள் குடும்ப சாப்பாட்டு கூட பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கொண்டே போறார். ஒரு மீனவன் உயிர் உள்ள 2 மீன்களை விற்பதற்கு வைத்துக் கொண்டிருந்தார். உடனே முதியவர், நமக்கு நமக்கு தான் இந்த 2 பொற்காசுகள் பயன்பட போவதில்லை. ஒருவேளை இந்த மீன்களை காசு கொடுத்து வாங்கினால் அந்த மீனவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும். நாமும் இந்த 2 மீன்களை வாங்கி ஆற்றிலே விட்டு விட்டால் நமக்கு புண்ணியமாவது கிடைக்கும் என்று நினைத்து அவர் அந்த மீனவரிடம் அந்த 2 மீனை வாங்குகிறார். வாங்கிவிட்டு ஒரு மீனை ஆற்றில் விட்டும் விடுகிறார். 2வது மீனை விடுவதற்காக எடுக்கின்ற போது அந்த மீனுடைய தொண்டைக்குள்ளே ஏதோ ஒன்று சிக்கி இருப்பதை கவனிக்கிறார். அந்த மீனுடைய வாயை திறந்து பார்க்கும்போது அவர் ஆற்றிலே அவர் மனைவி தொலைத்த அந்த கல், விலை உயர்ந்த கல்லானது மீனுடைய தொண்டைக்குள்ளே சிக்கி இருப்பதை பார்த்த உடனே இவர் மகிழ்ச்சியில் சிக்கி விட்டது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார். இதை அறியாமல் அந்த வழியாக அந்த முதியவரிடம் வழிபறித்த அந்த சென்ற திருடன் நினைத்துக் கொள்கிறார், நாம தான் சிக்கி விட்டோம் போலகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தான் என்று திருடன் என்று ஓட ஆரம்பிக்கிறார். வருகிற வழி அர்ஜுனனும் கண்ணனும் எதிரில் வராங்க. அந்த திருடனை பிடித்தும் விடுகிறார்கள். அதன் பின் அந்த திருடன் சிறைச்சாலையில் போட்டும் விடுகிறார்கள். அவரிடமிருந்து கைப்பற்றி அந்த 1000 பொற்காசுகளை அந்த முதியவரிடமே கொடுக்கிறார்கள். இப்பொழுது அர்ஜுனன் சொல்கிறார்,
வாழ்க்கைத்தான் எவ்வளவு விந்தையானது! எப்பொழுதோ தொலைத்தது அவரிடம் வந்து சேர்ந்திருக்கிறதே! என்று அர்ஜுனர் கூறுகிறார். அப்போ கண்ணன் சொல்றாரு, முதல் முதலாக நீ கொடுத்த அந்த 1000 பொற்காசுகளை அவர் தன்னுடைய குடும்பத்திற்காகவே செலவு செய்ய வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் 2வதாக நீ கொடுத்த அந்த உயர்ந்த கல் தனக்கும் பயன்படாது, தன் குடும்பத்துக்கும் பயன்படாமல் கொண்டு போய் ஒளித்து வைத்தார். 2மே அவரிடம் தங்காமல் போய்விட்டது. ஆனால் 3வதாக நீ கொடுத்த அந்த 2 காசு அடுத்தவருடைய அந்த மீனவனுடைய பசி போக்குவதற்காகவும், ஏதாவது ஒரு புண்ணியத்திற்காக செலவிடலாம் என்று அவர் அந்த செய்த அந்த செய்ததனால் அந்த தொலைந்த எல்லா பொருளுமே அவரிடம் வந்து சேர்ந்தது என்று கண்ணன் பதில் கூறுகிறார். இப்படிதான் நாம் நல்லது நினைத்தால் இன்றைக்கு இல்லை என்றாவது ஒரு நாள் நாம் செய்த நல்லது அதைவிட கூடுதலாகவே வந்து சேரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சிந்தனை செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.